கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் சுகமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நம்முடைய ஆராதனையில இணைந்து எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்கிறதை நினைத்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய நல்ல துதி ஆராதனையையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நாம் கேட்க நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தேவன் இன்றைக்கு மகிமைப்படுவாராக. அவருடைய திரு சமூகம் நம்முடைய வாழ்க்கை நிரப்புவதாக. நமக்கு இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மை மேற்கொள்ளுகிற கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் இன்றைக்கு மெய்யான சமாதானத்தை நமக்கு அருளி செய்வாராக. நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கும் துதி எங்கள் நாவில் இருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்ற வசனத்தின்படி எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த தருணத்திலும் உம்மை நாங்கள் ஆராதிக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களை சிருஷ்டித்ததின் நோக்கமே உம்மை ஆராதிப்பதுதான். இந்த காலை நேரத்தில் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை உணரும்படி செய்து ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். தூரத்திலிருந்து சபைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்து பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் சபையிலிருந்து வருகிற மகிமையை அனுபவிக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரை மூடட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். வருகிற வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும். நீர் எல்லாவற்றிலும் எங்களை நடத்தி செல்லும். எங்களுடைய அர்ப்பணிப்பை, எங்களுடைய எல்லா காரியங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நமக்கு ஆராதனை நடத்த மலேசியாவிலிருந்து கரிஸ் வேர்ட் சென்டர் சர்ச்சிலிருந்து ஆராதனை குழுவினர் நமக்கு ஆராதனை நடத்துவார்கள். அந்த சபையை சேர்ந்த பாஸ்டர் கேப்ரியல் அவர்களுடைய மகள் சோபனா அவர்கள் நமக்கு ஆராதனை நடத்த இருக்கிறார்கள். மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாக இருக்க போகிறது. நல்ல உற்சாகமாக ஆராதனையில் பங்கு பெறுங்கள். நீங்கள் வீடுகள் இருந்தாலும் அல்லது பிரயாணத்தில் இருந்தாலும் தேவனை நன்றாக துதியுங்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் தேவ மகிமை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து துதியுங்கள். கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம்ம இந்த ஆராதனைக்கு கடந்து போவோமாக. நம்ம ஆராதனைக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வயசை நம்ம செய்த பாவம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போமாக. ஆண்டவரே, தயவாக எங்கள் பாவத்தை மன்னித்திருங்கப்பா. அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவிடுங்கப்பா. எங்க ஆராதனைக்குள்ள ஆண்டவரே உம்மை ஆவியானவரை அனுப்பி ஆண்டவரே எங்களோடு அசைவாடுங்க ஆண்டவரே. வாருங்கப்பா, துயாவி எங்க மத்தியில நீங்க வாருங்க. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே, என்
நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். வாருங்கள், இதே உற்சாகத்தோட அடுத்த பாடல் நம்ம பாடுவோமாக. கரங்களை தட்டி நம்ம உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தேவன் நீதானே, நீதானே. ஆரோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், ஆரோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பாரோல்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். ஆயிரம் பாரோலில் வந்தாலும் எகிப்தியரை வந்தால் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே இயேசுவே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கர்மலையை பிறந்தவரை துதிப்போம், வந்தவரை துதிப்போம், கர்மலையை பிறந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பள்ளியை வந்தாலும் வளர்ச்சியை என்றால் பாடல் பாடி முன்னேறுவோம். மற்ற பள்ளியை வந்தாலும் வளர்ச்சியை என்றாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரணத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் ஆயுள் என்றே முன்னேறுவோம். மரணத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் ஆயுள் என்றே முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கை நம்புறோம், நாம் நம்பும் தேவன் நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடி பாடி கொண்டாடுவோம். பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடல் பாடி முன்னேறுவோம். சொல்லுங்க. நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க மத்தியில நீங்க இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களோட நம்பிக்கை நீதான் ஆண்டவரே. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை அப்பா. உங்களை கிருபை எங்க மேல் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. அடுத்த பாடலாக நம்ம திருப்பி பாடுவோம். திருவயதிலே என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்ன சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொண்டார்.
அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜ நாம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜ நாம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் உம்ம ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்க மத்தியில் இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு அசைவாதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்மை ஆவியானவர் அனுப்பி ஆண்டவரே எங்களை நிரப்புங்க அப்பா. இந்த வேளையில எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Thank you, Jesus. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய். 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 Thank you, Jesus. எங்க மத்தியில் நீங்க இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, உங்க கோடான ஸ்தோத்திரங்களை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை நெருப்புங்க ஆண்டவரே. எவ்வளவு சிற்பமான நேரத்திலும் ஆண்டவரே, யாரும் இல்லாத நேரத்தில் ஆண்டவரே எங்க கூட இருந்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடுமே. அப்படியே பாடுவோமாக. இதோ மனிதர்கள் எங்க மத்தியில நீங்க வாசம் செய்ததுக்காக பண்ண ஆவியானவரே இறங்கி வாரும் அப்பா. எங்க நடுவுல நீங்க வாருங்க ஆண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்தீரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஒருவருக்கே துதிக்காணும் அப்பா. பரிசுத்தரே உங்க நன்றி அப்பா. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. தாசனம் அமைத்தீரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்க மத்தியில்
ஓடுகிறேன் உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடு ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன் அலேதாவலே அலேதாவலே என்னோலேயதி ஆதாரவே அலேதாவலே அலேதாவலே என்னோலேயதி ஆதாரவே அலேதாவலே அலேதாவலே என்னோலேயதி ஆதாரவே அலேதாவலே அலேதாவலே என்னோலேயதி எங்களை அழைத்ததுக்காக நன்றி அப்பா. உங்க நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எங்க மத்தியில நீங்க இருந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லாம் காணுமோ உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க இருந்ததுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த துதி மத்தியில ஆண்டவரே எங்களோடு வாசம் செய்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முழுதும் கடைசி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தங்கட்டும். நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேங்க ஜீவனால் பிதாவே. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தாதி கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் சங்கீத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் வாசிப்போம். 9வது சங்கீதம் 675வது பக்கம் 9வது சங்கீதம். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களை விவரித்து இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம்.
ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்திலே பயபக்தியாக உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நல்ல குறிப்பெடுக்கிற நோட்டு அல்லது டைரியை வைத்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ, அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையின் தரம் ஆசீர்வதிக்கப்படும். பேசுவது ஒரு மனுஷன் அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க மலேசியா தேசத்திலிருந்து கரிஸ் வேர்ட் சென்டர் சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். அவர் தூர தேசத்திலிருந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவும் ஆராதனை நடத்தி தரவும் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். தேவன் அவர்களை மலேசியா தேசத்தில் அநேக நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கிறது. அவருடைய திருச்சபை ஆசீர்வாதமான திருச்சபையாக இருக்கிறது. மிகப்பெரிய தரிசனத்தை நோக்கி, மிகப்பெரிய வளர்ச்சியின் பாதையை நோக்கி அவருடைய ஊழியம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து தீர்க்க ஆயுசை கொடுத்து அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி அவர்களை மிகுந்த ஆசீர்வாதமாக தேசங்களுக்கு கர்த்தர் வைப்பாராக. பாஸ்டர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். இன்று உங்கள் சபையில் பேசும்படியாக பாஸ்டர் ஜான் தினகரன் அவர்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் நிச்சயம் நம்மோடு பேசுவார். இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் 28 வரை வாசிக்கிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீர்வு சீதன பட்டணங்களின் சிசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கின்ற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீது குமாரன் எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரிவுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவள் அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, விழிநப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தன் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துருக்கிகளாகினும் தின்னும் என்றாள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றான். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த கால வேளையில உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் கேட்க வேண்டிய நம்முடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்டு நீர் சொல்லுகிற நம்முடைய சித்தத்தின் காரியங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் உதவி செய்வீராக. நீ திட்டமாய் பேசுகிற ஆண்டவர், தெளிவாய் பேசுகிறவர். ஒரு வார்த்தைகள் தகப்பனே, இன்று எங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு கிரியை உண்டாக்குவதாக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாம் இப்போது வாசித்த இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் என்ற பகுதிகளுக்கு செல்கிறார். பொதுவாக இந்த பகுதிகளிலே யூதர்கள் செல்வது கிடையாது. இது புறஜாதிகள் வசிக்கிற இடம், புறஜாதிகளுக்கு சொந்தமான இடம். ஆக யூதர்கள் அந்த பக்கம் செல்வது கிடையாது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தீரு சீதோன் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். தீரு சீதோன் குறித்து, நீங்க பாழான ஊர், இப்படியாக நீ வேசி, ரொம்ப கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். ஆகவே சீதோன் தீரு என்ற இடங்களுக்கு நல்ல பெரிய கிடையாது, புறஜாதிகளுடைய இடம்.
இயேசு அந்த இடத்துக்கு தான் செல்கிறார். என்ன வாசிக்கிறோம்? அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு பெண், கானானிய ஸ்திரீ, அவள் இயேசுவை சந்திக்க வருகிறாள். வேதம் அவரை பற்றி அதிகமாக சொல்லவில்லை. அவள் ஒரு கானானிய ஸ்திரீ என்றுதான் சொல்லுகிறது. அவளுடைய மகள் அதிகமான கொடிய வேதனைப்படுகிறதாக இயேசுவை சந்திக்க வந்து சத்தமிட்டு கதறுகிறாள். ஒரு கானானிய ஸ்திரீ. வேதத்தை வாசிக்கும் பொழுது அவள் யாருக்கு செல்வாள்? இயேசுவண்டே வந்து கதறுகிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். யாருக்கு செல்வாள்? ஆகவே அவள் கூப்பிடும் பொழுது இயேசு என்ன செய்தார் என்று சொல்லி இந்த சம்பவத்தில் சில காரியங்களை கவனித்துக் கொள்ளலாம். இயேசு என்ன செய்தார்? அங்கு வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவள் கூப்பிடுகிறாள். தன்னுடைய வேதனையை சொல்லி இயேசு கூப்பிடுகிறாள். ஆனா இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவர் போய் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒரு பதில் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறாள். அப்போதுதான் அந்த ஸ்திரியானவள் மிகவும் வேதனை அடைந்திருப்பாள். தாவீதின் குமாரனே, உம்மை நான் அழைத்தும் நீ ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறீரே. அவள் மனம் கலங்கி இருப்பாள், வேதனையில் துடித்திருப்பாள், அதிக வேதனையோடு கதறி இருப்பாள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நேரங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் கூப்பிடும் பொழுது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லுவது போல் காணப்படுகிறதில்லை. சில நேரங்களில் எவ்வளவாக ஜெபிக்கிறோம், வாரத்தோடு அழுது ஜெபிக்கிறோம், ஆனால் தேவன் நமக்கு ஒரு வார்த்தை சொல்வது போல் இல்லை. நீங்க சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். தாவீது தன் சங்கீதங்களில் பல முறை இப்படி அழுது இருக்கிறார். ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை மறந்து விட்டீர்? ஏன் தூரமாக போய்விட்டீர்? ஏன் எனக்கு வந்து கொடுப்பதில்லை? நீங்க சங்கீதங்கள் 6, 10, 22 வாசித்து பாருங்கள். ஏதோ தேவன் தன்னை கைவிட்டது போலவே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே ஏன் எனக்கு பதில் கொடுப்பதில்லை? ஏன் தூரமாய் போய்விட்டீர்? தாவீது வடித்த கண்ணீர்கள் உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அந்த கானானிய ஸ்திரீ மிகவும் வேதனைப்பட்டிருப்பாள். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உடனடியாக பதில் கொடுப்பது இல்லை. கதறுகிறோம், ஜெபிக்கிறோம், கூவி அழைக்கிறோம், ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லுகிறது இல்லை. தாமதிக்கிறார், சீக்கிரமாக பதில் வந்து சேருவதில்லை. அதனால ரொம்ப சோர்ந்து போய் மனமுடைந்து போகின்றோம். எத்தனையோ பேர் ஜெபித்து, ஆண்டவரே ஏன் எனக்கு பதில் சொல்லுகிறது இல்லை? ஏன் தூரமாக போய்விட்டு என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார், என் கண்களில் குழி விழுந்து விட்டது, என் கண்கள் மங்கி போய்விட்டது. என்ன சொல்லுகிறார்? காத்திருந்து என் கண்களெல்லாம் மங்கி போய்விட்டது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனையோ நேரங்களில் நாம் கர்த்தரை கூப்பிட்டும் பதில் கிடையாமல் போகிற நேரங்கள் உண்டு. சொல்லுகிறேன், ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போய் கொண்டுதான் இருக்கிறார். அதன் பிறகுதான் சீஷர் என்ன செய்தார்கள்? ஒரு பக்கம் இயேசு ஒரு பதில் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறார், மறுபக்கம் சீஷர்கள் இயேசு பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசு ஐயரே அவளை அனுப்பிவிடும், அவளை பின்னால் வந்து நம்ம தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். சீஷர்கள் மனதுருங்கி அவளுக்காக இயேசு எடுத்த பருத்தி பேசுவதை காட்டிலும் என்ன செய்கிறார்கள்? அவளை அனுப்பிவிடும் புறக்கணிக்கிறார்கள். ஒரு பக்கம் இயேசு ஒரு பதிலும் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறார், மறுபக்கம் சீடர்கள்
அவளை புறக்கணிக்கிறார்கள். அந்த தாய் மனம் அதிகமாக கதறி இருக்கும். ஒரு பக்கம் இயேசு பதில் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறார், மறுபக்கம் சீடர்கள் அவர் புறமே தள்ளுகிறார்கள். அவள் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பாள், அவள் மனம் அதிகமாக வேதனைப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சீஷர்கள் அவளை அனுசரிக்கவில்லை. வாழ்க்கை சிந்தனைகளில் மற்றவர்கள் நம்ம சரியாக அனுசரிப்பது கிடையாது, மற்றவர்கள் நம்ம சரியாக புரிந்து கொள்வதே கிடையாது. நம்முடைய வேதனை, கண்ணீர்கள் யாரும் எவரும் புரிந்து கொள்வது இல்லை என்று சொல்லி கதறுகிறோம். ஆண்டவரே, ஏன் எல்லோரும் என்னை புறக்கணிக்கிறார்கள், ஏன் என்னை தள்ளிவிடுகிறார்கள்? நமக்காக பரிந்து பேசுவதற்கும் நமக்கு அனுகூலம் காட்டுவதற்கு ஒருவன் இல்லை என்று சொல்லி பல நேரங்களில் கதறி அழுதிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு பிறகு என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அதற்கு அவர், காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றவர்கள் கல்ல. சீடர்கள் அவளை புறக்கணிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு பிறகுதான், அதன் பிறகுதான் இயேசு பேசுகிறார். இயேசு தொடக்கத்தில் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை பாருங்கள், ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போய் கொண்டிருக்கிறார். அவர் இப்போதான் பேசி சொல்லுகிறார், காணாம போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கே வந்தேனுடைய மற்றது கல்ல. எங்க அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர் உள்ளம் அதிகமாக வேறுபட்டிருக்கும். என்ன சொல்லுகிறார்? காணாம போன இஸ்ரவேல் வீட்டுக்கு வந்து என்னுடைய அம்மா தாயே உனக்காக வரவில்லை. இயேசு சோதிக்கிறாரு போல. அவன் அவளோடு எதிர்பார்க்கிறாள், ஆண்டவரே எனக்காக பரிந்து ஒரு வார்த்தை பேசும். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் அவள் உள்ளத்தை பிளந்து எடுத்திருக்க முடியாது. இயேசு சொன்ன வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ள வேதனை உண்டா இருக்கும். ஏன் அப்படி பேசுகிறீர்? இயேசு திட்டமாய் சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்து என்னுடைய மற்றது அல்ல என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு தன் ஊழியத்துடைய பிரதானமான கவனத்தை சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு வந்தவன், இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்பதற்காக வந்தேன். அது பிறகுதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஊழியத்தினுடைய அவர் கவனத்தை சொல்லுகிறார். என் ஊழியத்தினுடைய பிரதானமான ஒரு கவனம், காணாம நாடுகளாகிய இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்களா? அது ஊழியத்திற்கு பிரதானமான கவனம் என்ன? இந்த கூட்டம் ரட்சிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 10 அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், என் இனத்தாக இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இதுவே என் விருப்பமும் என் விண்ணப்பமாய் இருக்கிறது. பவுல் தன் ஜனங்களுக்காக சொல்லுகிறார், என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவதே என் விருப்பம் என் விண்ணப்பம் என்று சொல்லுகிறார்கள். பவுலிடத்துல ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு விண்ணப்பம், என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்களை ஆண்டவராக இயேசு அறிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பர்மா தேசத்துக்கு சென்ற ஊழியக்காரன் தான் ஜட்சன், அடோனியஸ் ஜட்சன் அவர்கள். நீங்கள் அவர் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ஜட்சன் அவர்கள் பர்மா தேசத்துக்காக கண்ணீர் வடித்தவர். பர்மா தேசத்து ஊழிய தொடங்கின பொழுது முதல் 7 ஆண்டுகளில் ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் பர்மா தேசத்துக்காக அவர் கண்ணீர் வடித்து அழுதார். ஒரு நாள் அவர் சங்கிலினால் கட்டப்பட்டு தெருக்களை இழுத்துக் கொண்டு போகும்போது உடம்பெல்லாம் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஜட்சன் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பர்மா தேசத்தில் உம்முடைய சிலுவையினுடைய
உம்மை சிலுவை நாட்டும் வரை என் உயிரை விட்டு போக கூடாது. அவர் கடைசி வார்த்தைகள் சொன்னார், இந்த பர்மா தேசத்துல இயேசுவின் சிலுவையை நாட்டுகிற வரையில என் உயிரை விட்டு கடந்து போக கூடாது. என்ன சொல்லுகிறார்? பர்மா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இது தேசத்துல சிலுவை நாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் பிரியமானவர்களே, இவங்க எல்லாரும் பார்க்க தங்களுடைய நாட்களுக்காக கதறாடுகிறவர்கள். கர்த்தர் நமக்காக சில கூட்டங்களை கொடுத்திருக்கிறார். நம் சிலருக்கு அதிகமாக பாரப்பட வேண்டும், நம் சிலருக்கு அதிகமாக செபிக்க வேண்டும். சில குறிப்பிட்டவர்களை குறித்து கர்த்தர் நமக்கு பாரம் கொடுப்பார். நீங்கள் அவர்களுக்கு அதிகமாக செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தார் ரட்சியும் இந்த ஆட்கள் ரட்சியும் என்று சொல்லி சிலருக்காக நாம் போராடி ஜெபிக்கிற பாரம் இப்படி ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, என் மக்கள் காணாமல் போன நாடுகளாகி இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரியமானவர், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது கூட இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாரை குறித்தாண்டு உங்களுக்கு பாரத்தை வைத்திருக்கிறார்? சில கொத்த கர்த்தர் பாரத்தை வைப்பார். நீங்கள் அவர்களுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இயேசு அப்படி சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அந்த நேரத்தில் பாருங்கள், இயேசு அப்படி சொன்ன உடனே அவள் ஓடி வந்து இயேசு பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொள்கிறாள். அவள் விடவில்லை, தொடர்ந்து வாதாடுகிறாள், போராடுகிறாள். முதலில் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். பிறகு நான் உனக்காக வரவில்லை, இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தேன் என்று சொன்ன பிறகு, அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவள் மனம் உடைந்து போயிருக்கணும். ஏதோ தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு போலவே அவளை கதறி இருக்கிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்திலும் அவள் இயேசுவின் பாதத்தில் பணிந்து கொண்டு போராடி கேட்கிறாள். அவள் விடவில்லை. தன் மகளுக்காக பார்கள் இன்ன மாதிரியாக ஜெபிக்கிறாள். தன் மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த கொடிய வேதனை நீங்க வேண்டும் என்பதற்காக தன் மகளுக்காக போராடுகிறாள். இடத்து விட்டு போகவில்லை, இயேசுவின் பாதத்தில் விழுந்து போராடுகிறாள். விடவில்லை, பணிந்து கொள்ளுகிறாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்ன மாதிரியான ஒரு ஜெபம் தெரியுமா? ஒரு போராட்டம். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். இந்த தாய் தன் மகளுக்காக ஜெபித்தது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அப்படியாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும், பிடிவாதமாக ஜெபிக்க வேண்டும். சில ஜெபத்தை விட்டு விடுகிறோம். ஆனால் தாயை பார்க்கும்போது அவளிடத்தில் மன்றாடுகிற ஆவியை பார்க்கிறேன். தன் மகளுக்காக போராடுகிறாள், ஒரு மன்றாட்டின் ஆவியை பார்க்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்பாப்ரா என்பவனை குறித்து வாசிக்கிறேன். இந்த எப்பாப்ரா தான் கொலோசியில சபையை தொடங்கினவர். கொலோசி மக்கள் சுவிசேஷத்தை கொடுத்து வருத்தன் எப்பாப்ரா. அந்த சபையினுடைய ஆவிக்கு தந்தை எப்பாப்ரா. வேதத்தை வாசித்து பாருங்கள். கொலோசி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இந்த எப்பாப்ரா உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். இந்த எப்பாப்ரா பத்தி பவுல் சொல்லுகிறார், உங்களை வாழ்த்துகிற எப்பாப்ரா உங்களுக்காக எப்போதுமே போராடி ஜெபிக்கிறான். ஒரு ஜெபம் மாத்திரமல்ல, போராடி ஜெபிக்கிறான். வித்தியாசமான ஒரு ஜெப வாழ்க்கை. எப்பாப்ரா தன்னுடைய சபை மக்களுக்காக அந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கிற மன்றாட்டாவினுடையவர். போராடி ஜெபிக்கிற ஆட்கள் வேண்டும், மன்றாடுகிற ஆட்கள் வேண்டும். தேவ சமூகத்தை மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஆட்கள் வேண்டும். பாருங்கள், இவர் தன் மகளுக்காக ஜெபிக்கிறாள். ஆவியானவர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். ஒரு ஜெபிக்கிற தாய் இருந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன். அவள் அதிகமாக ஜெபிப்பாள். தன் மகனுக்காக தன் அறைக்குள் வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே முழங்கால் படியிட்டு தன்னுடைய
மகனுக்காக போராடி ஜெபிப்பாளாம். அவள் ஜெபித்து விடவில்லை. தன் மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், தன் மகனுடைய நல்வாழ்வுக்காக, பொது வாழ்வுக்காக அவள் போராடி ஜெபிப்பாளாம். மகனோ ஊரெல்லாம் சுத்தி திரிகிறவன். தன் தாய் தனக்காக ஜெபிக்கிறதை பார்க்கும்போது அதை கேலி பண்ணுவானாம். சற்று கூட பொருட்படுத்தாமல் அதை கேலி பண்ணிவிட்டு போய்விடுவான். அவன் தாய் விடவில்லை. என் ஆண்டவரே, என் மகன் ரட்சிக்கப்பட மன்றாற்றக்கூடியவள், என் தாய் ரட்சிக்கப்படும், என்னுடைய மகன் ரட்சிக்கப்பட வேண்டும். மகனுக்காக ஜெபிக்கிறதை விடாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள். சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு நாள் அவள் மரித்து விடுகிறாள். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவள் ஜெபம் வீணாக போகவில்லை. அவள் ஜெபத்தெல்லாம் பரலோகத்து துருத்தியிலே ஆண்டவர் சேர்த்து வைத்திருந்தாள். அவள் ஜெபித்து ஜெபித்து மரித்து போனாலும் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுத்தார். சரித்திரத்தை வாசிக்கிற ஒரு நாள் அவருடைய மகன் ஒரு திருமண வழியாக போய் கொண்டிருக்கும் போது, ஒரு சாலை வழியாக போய் கொண்டிருக்கும் போது, சரித்திரம் சொல்லுகிறது, திடீரென்ற வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் பலமாக இறங்க ஆரம்பித்தார். ஒரு எதிர்பாராத அற்புதமான ஒரு செயல், ஒரு காரியம். அவருக்கு நேராக திரும்பி வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்க ஆரம்பித்தார், பிடிக்க ஆரம்பித்தார், நிரப்ப ஆரம்பித்தார். அங்கே கதறினார். சரித்திரம் சொல்லுகிறது, உடனே வீட்டுக்கு ஓடினார். உடனே வீட்டுக்கு ஓடி போய் தன் தாய் வரைந்த வட்டம், அந்த ஜெப வட்டத்துக்குள்ள முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து விட்டு அழுதாராம். ஆண்டவரே, இது மன்னித்து விடும் என்று சொல்லி தாய் ஜெபித்த அந்த ஜெபத்து வட்டாரத்திலே முழங்காலிலே இட்டு மன்னியும் என்று சொல்லி தன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். சரித்திரம் சொல்கிறது, அதே வாலிபன் ஆண்டவர் இந்தியாவில் டன்குபார் என்ற பகுதியில் கொண்டு போய் மாபெரும் ஒரு ஒழித்து செய்தார். யார் அந்த அவர் பேர் தான் பத்தலமோயோ. ஜிகன்பால்க் ஜெபத்து உருவாக்கப்பட்டவன். ஜிகன்பால்க் தாயோட ஜெபத்து உருவானவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜெபத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் வித்தியாசமானவர்கள். ஜெபத்து உருவாக்கப்பட்டு வணியப்படுகின்றார்களே, இவர்களுடைய அபிஷேகம் வித்தியாசமான ஜெபம். நாம் ஜெபத்து நாட்கள் உருவாக்க வேண்டும். ஜெபத்து நாட்கள் உருவாக்குறவர்கள் தேவன் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காலையில் கர்த்தரோடு பேச்சு கொண்டிருக்கிறார். ஜெப ஆவி வேண்டும், ஒரு மன்றாடுகிற ஆவி வேண்டும். மற்றவர்களுக்காக மன்றாடுகிற புடிவாதமாக ஜெபிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். யாக்கோபு என்ன சொல்ற, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்ததை ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விட்டு போகிறதில்லை, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபுடைய ஜெபம் ஒரு பிடிவாதமான ஜெபம். இப்படித்தான் விசுவாசிகளே, மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக பிடிவாதமாக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக வைராக்கியமாக ஜெபிக்க வேண்டும். இது மன்றாட்டு நாவி. அந்த தாய் பாருங்கள், தன் மகளுக்காக என்ன மாதிரி மன்றாடி ஜெபிக்கிறார்கள் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு மன்றாட்டு ஆவி தான் சபைக்கு வர வேண்டும். சபைக்குள்ள கர்த்தர் சிலரை மன்றாட்டு ஆவியை ஆசீர்வதித்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சபை ஒளி செய்து கொண்டிருக்கும் போது நான் 3 தாய்மார்களோடு சேர்ந்து ஜெபிப்பேன். அங்கு ஒரு தாய், அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிப்பார். அந்த தாயினுடைய மன்றாடு ஜெப வித்தியாசம். அப்படி கதறி சபைக்காக அப்படி கதறி ஜெபிப்பாள். உன் மன்றாட்டு ஆவியுடையவள், சபைக்காக பாரப்படுகிறவள், மன்றாடுகிறவள், சபைக்கு அப்படி போராடும்போது தாயை பார்க்கும் போது தேவாவி கிளீர சொன்னார், இவளுக்கு நான் மன்றாடுகிற ஆவி கொடுத்திருக்கிறேன், இவள் சபைக்காக போராடுகிறாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க ஒரு சில ஆண்டவர் விசேஷமான மன்றாட்டு ஆவி கொடுத்து இன்று உன்னை சந்தித்து
உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லட்டுமா, ஒரு சமயத்தில் ஒரு சபையில ஒரு சகோதரி பெரும்பாடுகள் பட்டு கொண்டிருந்தாள். ஒரு பொல்லாத ஆவி அவளை பிடித்து வாட்டி கொண்டிருந்தது. இவள் பலமுறை ஜெபித்து பார்த்தோம், அந்த பொல்லாத அவள் விட்டு போகவில்லை. எவ்வளவு கத்தி கதறி அழுது ஜெபித்தாள். ஒரு நாள் அந்த ஆவி சொன்னதாம், நான் உன்னை விட்டு போகிறதில்லை. ஏன் என்று விசாரிக்கும் போது தான் அந்த ஆவி சொல்லுதாம், அந்த பொல்லாத பிரசாத சொல்லுதாம், இந்த சபையில ஒருவன் உனக்காக ஜெபிக்கிறதில்லை, இந்த சபையில ஒருவன் உனக்காக மன்றாடுகிறதில்லை சொல்லி அவள் அந்த பிசாசு சொன்னதாம். ஒருவன் உனக்காக ஜெபிக்கிறதில்லை. சொல்லட்டுமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் இதை காண சிறி கொடுத்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்கள் சபையில எப்படியாக தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக போராடுகிற மன்றாட்டாவுடைய ஆட்களை எழுப்பும். இவர்கள் யார்? முழங்கால ஜெபிக்கிறவர்கள். இவர்கள் முழங்கால ஜெபிக்கும் போது பரலோக வாசல் திறக்கப்படுகிறது, நரகம் அதிருகிறது, அதிரும். இவர்கள் விசேஷ ஜெபத்தின் அபிஷேகத்துடையவர்கள். இந்த காணான ஸ்திரீக்கு இருந்த அந்த ஜெபத்தை பார்க்கும்போது தான், கர்த்தாவே, எங்களுக்கு அந்த பிடிவாதமான ஜெபத்தை தருவீராக, எங்களுக்கும் அந்த ஊக்கமான வைராக்கமான ஜெபத்தை தருவீராக. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். சகாரியாவில் சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களிலே தாவீது வீட்டார் மேல் ஆண்டவர் கிருபையை விண்ணப்பத்தின் ஆவியில் ஊற்றுவார். சகாரியாவில் சொல்லப்படுகிறது, அழகான வசனம், சகாரியா 12:10. கடைசி நாட்களில் தாவீதின் வீட்டார் மேல விண்ணப்பத்தினால் ஊற்றப்படும். இந்த கடைசி நாட்களில் ஒரு விசேஷமான அபிஷேகம் சபை மேல் இறங்க ஆரம்பிக்கும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் விசேஷமாக சபை சத்துக்கு ஆரம்பிப்பார். எப்படி தெரியுமா? மன்றாட்டினால் ஊற்றப்படும். இந்த கடைசி நாட்களில் ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெபிக்கிற ஆவி, ஒரு மன்றாடுகிற ஆவி, வழக்காடுகிற ஆவி சபை மேல் இறங்க ஆரம்பிக்கும். அன்னைகள் ஜெபத்தால் நிரப்பப்பட்டு கத்தி கதறி ஆரம்பிப்பார்கள். ஜெபிக்கிற ஆட்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். ஒரு ஜெபசேனை சபைக்குள் எழும்பும். தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சபை மக்களுக்காக அந்த அளவு கத்தி கதறி ஜெபிக்கிறார்கள். ஏன்? விசேஷமான மன்றாட்டினால் ஊட்டப்பட போகிறது. சகாரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கடைசி நாட்களிலே there shall be a powerful release of a prayer anointing in the church. சபை முழுவதிலுமே விசேஷமான அபிஷேகம் சபை நிரப்ப ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெப துணி சபைக்குள் எழும்ப ஆரம்பிக்கும். சபையில ஒரு ஜெப அசைவு, சபைக்குள்ள ஒரு ஜெப எழுப்புதல் எழும்ப ஆரம்பிக்கும். There shall be a powerful release of an anointing of prayer in the church. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் இந்த ஸ்திரியை பற்றி படிக்கும் பொழுது கர்த்தர் அதைத்தான் எடுத்து பேச ஆரம்பித்தார், பேச தொடங்கினார். இந்த தாயை போலதான் சபையின் விசுவாசிகள் காணப்பட வேண்டும். சபையின் விசுவாசிகள் தங்கள் போதுகளுக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவர்களிடத்தில் இருக்கிறது விசேஷமான ஆவி. அப்படி கத்தி ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, தாயை பாருங்கள், விடுதலை பாருங்கள். இயேசு பாதத்தில் விழுந்து போராடுகிற பிறகு இயேசு சொல்லுகிறார், மேய்ச்சலிருந்து விடுகின்ற அப்பத்தை நாய்கள் தின்னலாமே. இன்னொரு வார்த்தையோடு சோதிக்கப்படியாக சொல்லுகிறார், மேய்ச்சலிருந்து விழுகின்ற பிள்ளைகள் அப்பத்து கீழே விடும்போது நாய்க்குட்டிகளை சாப்பிடலாமா, நாய்களை சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த வார்த்தை இயேசு சொல்வதற்கு ஒரு சோதனைக்காக சொன்னபடிய எதற்கும் சொல்லவில்லை. அந்த வார்த்தை அவர்கள் கேட்ட உடனே உள்ளம் தனக்குள் கதறி இருக்கும். நாய் என்று சொன்னார், நாய் ஜாதி என்று சொன்னாரோ? ஃப்ரெண்ட்ஸ், சரித்திரத்தில் யூதர்கள் புறஜாதிகளை நாய் ஜாதி என்று அழைப்பார்கள். புறஜாதிகள் நாய் என்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த பாஷையில் தான் இயேசு பேசுகிறார். அந்த அம்மாவிட்ட எப்படித்தான் சோதிக்கிறார். விசுவாசியே, எத்தனை நேரங்களில்
ஜெபத்தில் இறங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன போராட்டம், என்ன சோதனை, ஜெபித்து பதில் இல்லை, பதில் வருகிறது இல்லை, சோர்ந்து போய் கதறுகிறோம் பாருங்கள். கத்துக்க பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறாரே, நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்து போடலாமா? அதை கேட்ட உடனே அந்த தாய் என்ன செய்திருக்கலாம்? மிகவும் கோபம் கொண்டு தூக்கி எறிந்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் விடவில்லை. அதையும் பொறுத்துக் கொள்ளுகிறாள். ஒரு பொறுமை, அதையும் தாங்கிக் கொள்ளுகிறாள். கத்துக்க பிரியமானவர்களே, அவள் விடவில்லை பாருங்கள். ஏன் அவள் விடவில்லை? தன் மகள் சுகமாக வேண்டும். இந்த மாதிரியான வயராக்கியம் தான் சந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், யாருக்கு ஜெபிக்கிறேன்? நான் ஜெபிக்கிற ஆட்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் விடுகிறதல் என்று சொல்லி ஜெபிக்க, குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், விட வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அவள் விடவில்லை பாருங்கள். உடனே சொல்லுகிற ஆண்டவரே, மேலிருந்து விடுகின்ற துணிக்கைகள் நாய்கள் தின்னுமே. என்ன தாழ்மை பார்த்துக்கலாம். எல்லாம் தன் பிள்ளைக்காக, தன் மகளுக்காக தன்னை தாழ்த்தி அவள் சொல்லுகிறாள், நாங்கள் நாய்களோ, நாய்கள் துண்ணுமே, மேலிருந்து விடுகின்ற துணிக்கைகளை நாங்கள் நாய்கள் துண்ணுமே என்று சொல்லுகிறார்கள். கத்திர பிரியமானவர்களே, ஊழியத்தில் அந்த மாதிரி அவனை தாழ்த்த முடியுமா? அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார். யார் ஜெபிக்கிறார்கள்? வழக்காடுகிற யார்? தன்னை தாழ்த்துகிற மக்கள். மற்றவர் ரட்சிக்கப்படுவதற்காக, மற்றவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக அந்த அளவுக்கு தரையிலே தாழ்த்து கதறுகிறார்கள். ஆண்டவரே, நான் தொய்து போனாலும் போகட்டும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த சகோதரர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு தங்கள் தாழ்த்து ஒடுக்கி கொள்கிறார்கள். ஊழியத்தை கத்து யாத்திரமா பயன்படுத்துகிறார். கத்து ஊழியத்தை பயன்படுத்துகிற ஆட்கள் யார்? தங்களையே தாழ்த்துகிறவர்கள். தங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தங்களை தாழ்த்துகிறவர்கள் பாருங்கள். கத்துக்க பிரியமானவர்களே, இந்த காண்ட உன்னோட பேச்சு கொண்டிருக்கிறார். சிலருக்காக நீ எவ்வளவாக உன்னை தாழ்த்த வேண்டும் தெரியுமா? எவ்வளவாக உன்னை தாழ்த்தி, உன்னை ஒடுக்கி நீ ஒன்றுமில்லாதவன் ஆக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், யூதனுக்கு யூதனானேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனானேன். பாருங்கள், மற்ற ஆதாயப்படுத்துவதற்காக பவுல் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது தன் மகளுடைய ரட்சிப்புக்காக, தன் மகளுடைய ஆசீர்வாதத்துக்காக தாய்காரி அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறாள், தன் ஒடுக்கி கொள்ளுகிறாள். சொல்லுகிறேன், கடைசியாக நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இது அடுத்து இந்த சங்கீத இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு கடைசியில் ஒரு பதில் சொன்னார். கடைசி தான் இயேசு வளத்தை மனவிட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், ஜெபத்தின் ஆரம்பத்தில் போராட்டம் ஏற்படலாம், ஜெபத்தின் துவக்கத்தில் மௌனம் ஏற்படலாம், ஒரு பதிலும் இருக்காது. ஆனால் கடைசியில கர்த்தரோட பேச ஆரம்பிப்பவர். சோர்ந்து போய்விடாது. ஜெபத்தின் தொடக்கத்தின் நாட்களிலே ஏதோ பதில் வராமல் போவது போலவே காணப்படலாம். ஏன் ஆண்டவரே உன் முகத்தை மறைத்து விடுகிறீர், ஏன் மௌனமா இருக்கிறீர் என்ற ஒரு மௌன காலம், பதில் வராத காலம் இருக்கும். ஆனால் சொல்லுகிறேன், நீ பிடிவாதமாக நீ ஜெபிக்கும் பொழுது, நீ போராடி ஜெபிக்கும் பொழுது, நீ கர்த்தர் பேச்சு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் கடைசியில் பேசுகிறார். பாருங்கள், சொன்ன மகளே, உன் விசுவாசம் பெரியது. You know, God began to speak to your faith and say, your faith is great. உன் விசுவாசம் பெரியது. யாரை பத்தி பேசுகிறார்? ஒரு கானான ஸ்திரீ, ஒரு புறஜாதி தீர்க்கதரிசியினாலே நியாய தீர்ப்பு சொல்லப்பட்ட ஊரை சேர்ந்தவள் தான் இந்த தாய். இவள் ஒரு புறஜாதி கானான ஸ்திரீ. அங்க நன்மை காண முடியுமா?
இயேசுவை பார்த்து சொல்லுகிற, தாயே உன் விசுவாசம் புரியுது. நான் என்ன காண்கிறேன், இவள் காராணிய பெண்ணாக இருந்தாலும், புறஜாதியாக இருந்தாலும், இயேசு அறியாத இருந்தாலும், கடைசி அவளுக்குள் இருந்து ஒரு பெரிய விசுவாசம் புறப்பட்டு வருகிறது. There was such a powerful faith that was coming inside her. இயேசு அவளுக்கு பெரிய விசுவாசத்தை காணுகிறார். தாயே உன்னிடத்தில் ஒரு விசுவாசத்தை காணுகிறேன், ஒரு விசுவாசம் புரியுது. இன்னைக்கு காலை சொல்லட்டுமா, உனக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒன்று பெரிய காரியத்தை உருவாக்க விரும்புகிறார். ஞாபகம் இருக்குதா? இயேசு சீமோனை பார்த்து சொல்றார், சீமோனே உன் பேர் சீமோன் அல்ல, உன் பேர் பேதுரு. பாறை சொன்னால் பாறை. இயேசு சொன்னார், சீமோன் உன்னை பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு பாறையை காண்கிறேன். I see a rock inside you. You are a rock. உனக்குள்ள நான் காண்கிறது வித்தியாசமான காரியம். ஒரு பாறையை காண்கிறேன். நீ பாறையுடைய ஒரு உறுதி உடையவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ கர்த்தர் காலையில் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள ஏதோ ஒன்று மறைந்து இருக்கிறது பாருங்க. நீ சாதாரணவன் அல்ல, நீ சாதாரணவன் அல்ல. உனக்குள்ள இது ஒன்று மறந்திருக்கிறது. அது இயேசு வெளியே கொண்டு வர விரும்புகிறார். யார் அந்த யாக்கோபு வாசித்தீர்களா? யாக்கோபு ஒரு நாடோடி, தன் தகப்பனையும் தன் அண்ணனையும் அவன் ஏமாற்றினவன். அதனால் ஊரை விட்டு ஓடின நாடோடி பாருங்கள். அதுதான் யாக்கோபுடைய ஆரம்ப சரித்திரம். யாக்கோபுடைய ஆரம்ப சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு பொய்யன், ஒரு கள்ளன், இதைத்தான் யாக்கோபு வாசிக்கிறோம். இவனை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எப்படி பெரிய காரியத்தை செய்ய முடியும்? ஆனால் அதே யாக்கோபு ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு நாள் அவன் இரவு நேரம் படுத்திருக்கும் போது ஆவியானவர் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறார். யாக்கோபே, நீ படுத்திருக்கும் பூமி உனக்கு சொந்தமாகும், உன் சந்ததிகள் சொந்தமாகும். உன் சந்ததியார் மேற்கையும் கிழக்கையும் நாலா பக்கம் பரவி இருப்பார்கள். நீ பல தேசங்களுக்கு தகப்பனாய் இருப்பாய். ஆண்டவர் உனக்குள் இருக்கிறது காண ஆசைப்படுகிறார். உனக்குள் இது ஒன்று மறைந்திருக்கிறது. உனக்குள் இது ஒரு பெரிய ஒரு விசுவாசம், ஒரு பக்தி, ஒரு பரிசுத்தம், ஒரு அபிஷேகம் உனக்குள் மறைந்திருக்கிறது. அது வெளியே நீ கொண்டு வருவாயானால் கர்த்தர் உன்னை வைத்துக் கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அது உனக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, உனக்குள் மறைந்திருக்கிறதான அந்த வைடூரியம், அந்த மாணிக்க கல்லை வெளியே கொண்டு வந்து உன்னை பயன்படுத்தி விரும்புகிறார். சாதாரண பெண் அந்த கானாஸ்திரி, அம்மா நீ கானானிய பெண்ணாக இருந்தாலும் உனக்குள்ள பெரிய விசுவாசத்தை காணுகிறேன். God sees something big inside you. உனக்குள் ஏதோ ஒன்று பெருசு, பெரிய ஒன்று மறைந்திருக்கிறது. Bring it out. கர்த்தரை பயன்படுத்த விரும்புகிறார். சில பெரிய காரியங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவன், சில விசேஷமான காரியங்களுக்காக கர்த்தரை கொடி பிரித்திருக்கிறார். அது உனக்குள் மறைந்திருக்கிறது. அறிக்கை செய். இயேசுவினுடைய வலது பாதத்தில் கொடு, அவருடைய கரத்தில் கொடு. 5 மீன்கள் 2 அப்பங்களை வைத்துக் கொண்டு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்கள் போஷித்தல்லவா. இன்றைக்கு காலையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்குள் ஏதோ ஒன்று சபைக்காக, ஊழியத்துக்காக, உன் குடும்பத்துக்காக கர்த்தர் ஏதோ உனக்குள் வைத்திருக்கிறார். நீ காவியானவர், அதை வெளியே கொண்டு வந்து உன்னை பயன்படுத்தி நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. Jesus saw big faith inside her. The Lord is saying, I see something big inside you. There's a powerful anointing inside you. Hallelujah. Friends, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நடந்த சம்பவம், ஒரு தேசத்துக்கு ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார்.
அந்த சபை நடத்துவதற்காக பிஷப்ட பேசி அவர் அனுப்பி வைத்தார்கள். அவர் சபையில் எல்லோரும் வரும் போதுவதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். பாஸ்டருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். போதூர் வந்து இறங்கினார். இறங்கி பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு ஏமாற்றம். உற்று பார்க்கிறார்கள். சபைக்கு வந்திருக்கிற புது போதகர் ரொம்ப மெலிந்த உடல், ரொம்ப பலவீனமாக காணப்படுகிறவர் போல் காணப்பட்டார். அப்ப மூப்பனார்கள் பேசிக் கொண்டார்களாம், எப்படிப்பட்ட போதகர் எப்படி சபை நடத்த போகிறார்? யார் இவர்? இவருக்கு பலன் இல்லை, சரீர பலன் இல்லை, பார்ப்பதற்கு ஒடுங்கி போனவராக இருக்கிறார். இவர் எப்படி கர்த்தர் சபையை பயன்படுத்த முடியும்? மூப்பனார்கள் எழுப்பின கேள்வி. சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இவர் பேர் தான் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித். சில மாதங்களை கழித்த பிறகு சபை வளர ஆரம்பித்தது. சபையோடு எழுப்புதல். There was a powerful revival in the church. சபைக்கு ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல். சரித்திரம் சொல்கிறது, அவர் சாவதற்குள்ள இந்த சபை சுமார் 1000 பேர் மிஷனரிகளாக புறப்பட்டு போறார். He sent out 1000 missionaries. யார் இந்த ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்? மூப்பனாக சொன்னார்கள், இவர் ஒடுங்கினவர், இவர் ஒன்றுமில்லை, பார்ப்பதற்கு பலவீனமாக இருக்கிறவர், இவரை கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? ஆனால் இந்த ஆஸ்வால்ட் மனசுக்குள்ள ஒரு மிஷனரி பாரம், ஒரு மிஷனரி தாகம், ஒரு மிஷனரி வயதாக்கம் அடைந்திருந்தபடினால அவர் மூலமாக சபை ஒரு மிஷனரி சபையாக மாறியது. இந்த காலையில நான் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை வைத்துக் கொண்டு கர்த்தர் சில கொட்டிகள் மாற்ற போகிறார். உன்னை வைத்துக் கொண்டு கர்த்தர் சபையில பெரிய காரியத்தை உருவாக்க போகிறார். காரணம், உனக்குள் எழும்புகிறது ஒரு பெரிய விசுவாசம். உனக்குள்ள பெரிய விசுவாசம் மறந்திருக்கிறது. And you're going to bring it out. You're going to become a man of faith, a woman of faith. Something big inside you. கர்த்தருடைய பிரியமானவர்களே, இந்த கால கர்த்தரோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கானான் ஸ்திரீ போலவே ஒரு மன்றாடுகிற, ஜெபிக்கிற ஒருவனாக எழும்ப ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தால் ஊற்றப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் விண்ணப்பத்தாவோடு நிரப்ப ஆரம்பிப்பார். A powerful praise will come upon you. எழும்பு, போராடு. சிலக்காக நீ போராட வேண்டும், சிலக்காக நீ ஜெபிக்க வேண்டும். உனக்காக குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்கள், உனக்காக வைக்கப்பட்டிருக்க சில ஆட்கள், அவர்கள் உம்முடையவர்கள், உன்னுடையவர்கள். நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நீ அவர்களுக்காக போராட வேண்டும். அதற்காகவே உனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஜெபிக்க போகிறோம். இந்த காலையில கர்த்தர் உன்னோட பேசியதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீ ஜெபி, நீ தீர்மானம் எடு. ஆண்டவரே, என்னை அந்த கானானிய பெண்ணை போல, ஸ்திரீ போல நீ மாற்றுகிறார். நானும் மற்றவர்களுக்காக போராடுகிற அபிஷேகத்துடைய ஒரு ஆளாக மாற வேண்டும். Lord, anoint me. Make me a man of faith. I want to be a woman of faith. Great faith. பாருங்கள், கர்த்தர் அவரை பாராட்டுகிறாள். ஒன்றுதான் சொல்லி பாராட்டினார். மகளே, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. Your faith is big. கர்த்தர் உன்னை பார்த்து உனக்கு இருக்கின்ற பக்தி, அபிஷேகம், விசுவாசம், பரிசுத்தம், ஊழியம், பாரம் அனைத்து பார்த்து பெரிது என்று சொல்ல வேண்டும். Something big inside you. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த காலையில நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சாதாரண கானான ஸ்திரீ ஆண்டவரே, அவள் சேர்ந்த ஊர் தீரு சீதோன் ஊர்கள், தீர்க்க தரிசனத்தில் நியாய விசாரிக்கப்பட்ட ஊர்கள். அந்த ஊரை சேர்ந்தவள் கானானிய பெண் என்ன விசுவாசத்தோடு எழும்புகிறாள். What good can come of Tyre, Lord? அந்த தீரிலிருந்து என்ன விசேஷமான காரியம் புறப்பட்டு வர முடியும்? ஒரு பெரிய விசுவாசம்.
இன்றைக்கு உன்னை பார்த்து கத்து பேசுகிறார். There's something inside you. There's something hidden inside you. You are the man. You are the woman. God is calling. There's something big inside. கர்த்தாவே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பீராக. எல்லாரும் பார்த்து வார்த்தை சொல்லுகிற வார்த்தை உனக்குள்ள ஒரு விசேஷமான காரியமா இருந்திருக்கிறது. ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறேன். அதை நீ அறிக்கையிடு. அது என் கருத்து ஒப்பு கொடு. நீ அதை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். உன்னை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்வேன். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தைப்படியே ஒரு அபிஷேகம் உன்மேல் இறங்குவதா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவாரா. இயேசு நாமத்திலே நாம் ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆவியானவரே, எங்களோடு பேசுறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்தினீங்கன்னா அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. Thank you, Jesus. பலனடைய நிரப்பிடுவே பலத்தினாவி. பலனடைய நிரப்பிடுவே பலத்தினாவி. நன்றி அப்பா. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாலே. அசைவாடு ஆவி தூய்வாயே ஆவி. அசைவாடு ஆவி தூய்வாயே ஆவி. இடமசைய எங்களுள்ள நிரப்ப இறங்கி வாரும். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இடமசைய எங்களுள்ள நிரப்ப இறங்கி வாரும். இடமசைய எங்களுள்ள நிரப்ப இறங்கி வாரும். இடமசைய உள்ள நிரப்ப இறங்கி வாரும். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி அப்பா. உங்கள் கோடான ஸ்தோத்திரம்.